ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டேங்க. சண்டே மார்னிங் என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா, வீட்டில் எல்லாருமே லீவு. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இன்றைக்கி பசங்களுடைய சைக்கிள் டயர் பஞ்சர் போட்டுக்கிட்டுருக்காங்க. எப்படி போடுறாங்கன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து கையில் உப்பு காகிதம் வச்சுருக்காங்க. ஸ்க்ரூ ட்ரைவரில் உப்பு காகிதத்தை வச்சு தேய்க்கிறாங்க. கடையில் வந்து பஞ்சர் போடுறவங்க கையில் அது ப்ரஷ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த உப்பு காகிதம் அதிலே செட்டாக வரும். கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா பஞ்சர் போடுங்க, இல்லைனா நீங்கள் கடையில் கொடுத்து போட்டுக்கோங்க. இது எங்ககிட்ட எல்லாம் ப்ராப்பராக பொருள் இருக்கிறதுனால நாங்கள் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கை வச்சு பையன் தேய்ச்சிட்டான். அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது, லைட்டாக ஊதி தான் விடணும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுட்டு ஊதி விட்டுட்டு அது க்ரஷில் இருக்கணும். ரஃப்பாக இருந்தால் தான் நம்ம பஞ்சர் ஒட்ட முடியும். பஞ்சர் ஒட்டுற கம்முங்க இது. லைட்டாக அந்த பஞ்சர் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பஞ்சர் போடுற அந்த ஒட்டுற டியூப்பை ஒட்டிடலாம். பாருங்கள், இது வந்து கரெக்டாக இருக்கும். இது ₹1 காயின் சைஸில் அப்படியே பேக்கெட்டாக விற்கிது. கம்மு, பஞ்சர், இந்த ஒட்டுறது எல்லாமே கடையில் விற்கிதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நிறைய சைக்கிள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த கடைகள்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன இந்த பஞ்சர் ஒட்டுற கடைகள்லேயே கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. பாருங்கள், இப்போ இன்னொரு தடவை நான் கம் போட்டேன். சாரி, நான் இல்லைங்க, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் கம் போட்டு ஒட்ட வச்சுருக்காரு. அதில் இன்னும் ஒட்டலை. அதுக்கு தனியாக அது வந்து இந்த ₹1 காயின் மாதிரி அந்த பிளாஸ்திரி காமிச்சேன் பார்த்திங்களா, இந்த பிளாஸ்திரியை வந்து அதில் போடணும். ஆரம்பத்துலலாம் இந்த மாதிரி வராது. சின்னதாக டயரை கட் பண்ணி ஒட்டுவாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி ரெடிமேடாக வந்துருச்சுங்க. அதனால் ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம், நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க பஞ்சருக்கு உண்டானது. இது மாதிரி ஒட்டிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. ஏற்கனவே அதில் பசத்தன்மை இருக்கும். அந்த கம் போட்டு ஒட்டுறது எதனாலனா கொஞ்சம் நல்லா குயிக்காக பிடிக்கிறதுக்காக தான். நல்லா க்ரிப்பாக செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள்கிட்ட அவங்க வந்து ஒரு கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சு தட்டுவாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை திருப்பிட்டு அந்த இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக பிடிக்கும். இப்போ இதை காற்று அடித்து பார்த்துக்கலாங்க. ஒரு பஞ்சரா இல்லை 2 பஞ்சரான்னு செக் பண்ணணும். ஏன்னா காற்று அடித்தா தான் அந்த டியூப்பில் வேறு பக்கம் எங்கே லீக் ஆகுதுன்னு தெரியும். பாருங்கள், காற்று அடிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பஞ்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பஞ்சரில் மொத்தம் 2 பஞ்சர். அதுக்கு இந்த இடத்துல கண்டுபிடிச்சி மறுபடியும் அதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுறணும். ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு இதே ஃபஸ்ட்டு மெத்தடு தான், சேம் மெத்தடு தான். அதை லைட்டாக இது பண்ணி விட்டால் போதும். கை வச்செல்லாம் தேய்க்காமல் அந்த ஸ்க்ரப்பில் இருக்கணும். இப்போ அதே மாதிரி கம் வச்சு ஃபஸ்ட்டு தடவுன மாதிரியே தாங்க, சேம் மெத்தடு தான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா அதனுடைய இப்போ கரெக்டான அந்த ப்ராப்பராக அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வேணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். போடுறது, கழட்டுறது, டயரை கழட்டுறதும் பொறுத்த வரைக்கும். டயர் கழட்ட தெரிலனாலும் பஞ்சர் ஆகிடும். அதே மாதிரி டயரை இந்த டியூப்பு வந்து உள்ளுக்குள்ளே டயருக்குள்ளே இருக்கிற டியூப்பை போட தெரிலனாலும் அதுவும் பஞ்சர் ஆகிடும். நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வச்சு போடணும். அப்போ தான், இல்லைன்னா டயர் டியூப் வந்து பஞ்சராக போயிடும். பாருங்கள், இதே மாதிரி அதையும் எடுத்துட்டு இன்னொரு பஞ்சரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பஞ்சரையும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து பேண்டேஜ் மாதிரியே தாங்க இருக்கும். ஒட்டிட்டு அந்த கம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் வச்சுருக்கோம். அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை கீழே அடிப்பாகம் மொத்தமாக இருக்கிறதுனால, அந்த மேல் பாகம் மொத்தமாக இருக்கிறதுனால அதை திருப்பி வச்சு குத்திக்கிட்டு இருக்குது. லைட்டாக அந்த மாவாட்டுற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. போட்டு ரொம்ப அதுக்குன்னு குத்தி விடாதீங்க, டயரு டியூப் வீணாக போயிடும். ஓரளவுக்கு அவ்வளோதாங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் காற்றடிச்சு பார்க்கலாம். இன்னும் காற்றடிச்சு செக் பண்ணால் தான் மறுபடியும் வேறு பக்கம் எங்கே பஞ்சர் இருக்குது என்னென்னு தெரியும். பாருங்கள், 1 2 பஞ்சர் போட்டாச்சு. எல்லா பக்கமும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் கூட இந்த டியூப் வந்து விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹோல் இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஆனால் இதில் எங்கேயுமே ஹோல் இல்லை, 2 பஞ்சர் மட்டும்தான். இது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த வால் டியூபெல்லாம் கழட்டி விட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ரிம்முக்கும் டயரில் வந்து தூசி இருக்கும். டயருக்குள்ளே வந்து தூசி இருக்கும். அந்த தூசியை ஃபுல்லாக தட்டி எடுத்துருங்க.
இப்போ ரிம்முக்கும் டயருக்கும் நடுவில் இந்த டியூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுங்க, இல்லைனா வந்து அங்கங்கே ஓட்டையாக போயிடும். பாருங்கள், கரெக்டாக அந்த டயருக்கும் ரிம்முக்கும் நடுவில் கரெக்டாக லெவலாக வைக்கணும். அதே மாதிரி அந்த காற்றடிக்கிற அந்த பாகம் வந்து அது கரெக்டாக ஹோல்குள்ளே வரணும். ரிம் ஆல்ரெடி லைட்டாக டேமேஜில் இருக்குது, பார்த்து போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். எங்களுக்கு தெரியுன்றதுனால நாங்கள் கரெக்டாக போட்டுக்கிறோம். போட தெரிலனா அது ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதை மெதுவாக ஃபஸ்ட்டு வந்து அந்த காற்றடிக்கிற பாகத்தை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு அந்த வால் டியூப் மாட்டுற இடத்த வந்து ஃபஸ்ட்டு வெளியே விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம டியூப்பை வந்து எல்லா பக்கமும் சரி பண்ண முடியும். பாருங்கள், இப்போ வந்து அதை கரெக்டாக வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ டயருக்கும் ரிம்முக்கும் நடுவில் இந்த டியூப்பை மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி விட்டு திருப்பிக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஈஸியாக இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு போட்டிருக்கிறது பழக்கம் இருக்கிறதுனால அவங்க போட்டுட்டாங்க. போட தெரியாத புதுசாக போடுறவங்களா இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஈஸின்னா எங்களுக்கு இது ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த டியூப் உள்ளே கரெக்டாக உள்ளே செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காற்று இல்லாத டியூப்பாக இருந்தால் தான் உள்ளே சல்லுன்னு ஈஸியாக போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம காற்றடிச்சு பார்த்துக்கலாம். எல்லாம் அதே மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு அமுத்தி விட்டுட்டு இந்த ஓரத்தில் மட்டும் எடுக்காமல் இருக்குது, கரெக்டாக அதை எடுத்து விட்டுட்டு எல்லாம் அந்த 2 பக்கமும் டியூப் கரெக்டாக உள்ளே போயிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். இப்போ இந்த கடைசி எண்டு மட்டும் உள்ளே போகலை, அதை மட்டும் மெதுவாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மெதுவாக, ரொம்ப ஹெவியாக குத்தக்கூடாது, மெதுவாக அப்படியே நெம்பி விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக நெம்பி விடணும். நீங்கள் ஒரு சில பேர் ஹெவியாக குத்துனாங்கன்னா மறுபடியும் டயர் வந்து டியூப் வந்து ஓட்டையாக போயிடுங்க. அதுக்காக கரெக்டாக சரி பண்ணணுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே உள்ளே போய் விட்டது. இப்போ இதுக்கு மறுபடியும் காற்றடிச்சு பார்த்துக்கலாம். இப்போ வால் டியூபெல்லாம் போட்டால் தான் நம்ம காற்றடிக்க முடியும். உங்களுக்கு சுற்றி கரெக்டாக டியூபெல்லாம் செட் ஆகிருக்கான்னு ஒரு தடவை ரவுண்ட் அடித்து பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த வால் டியூபெல்லாம் உள்ளே செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்குண்டான த்ரெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வால் டியூப் செட் பண்ணணும். ரொம்ப டைட் வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு டைட் வச்சு காற்றடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது தாங்க கையில் வச்சுருக்கிறது தாங்க வால் டியூப். இது தாங்க வால் டியூப்பு. இது இருந்தால் தான் காற்று வந்து உள்ளே நிற்கும், இல்லைனா காற்று டயரில் இருக்காது. வால் டியூப்பை போட்ட பின்னாடி அதுக்கு மேலே ஒரு நட்டு இருக்கும், அந்த நட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஏர் வந்து உள்ளே நிற்கும், வெளியே வராமல். ஏரை பிடிச்சி வைக்கிறது அந்த வால் டியூப் தாங்க மெயின் வந்து பார்ட் வால் டியூப்பு. இப்போ கரெக்டாக சரியாக இருக்கா, டியூப்பெல்லாம் வெளியே வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பம்பு வச்சு காற்றடிச்சிக்கலாம். இப்போது பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து கடையில் கொடுத்து போட்டுக்கோங்க. பஞ்சரு போட தெரிகிறவங்க வீட்டிலே போட்டுக்கலாம். இன்றைக்கி வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்க, அதனால் இவங்க போட்டுட்டாங்க. இல்லைனா வீட்டில் இவர் இல்லைன்னா, அவங்க அப்பா இல்லைன்னா கடைக்கு தான் கொண்டு போய் போடுவாங்க பசங்க. அவ்வளோதாங்க. ஒரு தடவை காற்று அடித்து செக் பண்ணிக்கோங்க, எங்கேயாவது டியூப் வெளியே வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கரெக்டாக மறுபடியும் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா காற்று தேவையான அளவு கடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. காற்று ஃபினிஷ் ஆகிடுச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அளவுக்கு கரெக்டாக போதுமான அளவாக இருக்குது. காற்று அடிச்சாச்சு. அவ்வளோதான். பம்பை வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு தொட்டு பார்க்குறேன் பாருங்கள், காற்று எந்த அளவுக்கு போதும்னா கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். பம்பை எடுத்துகிட்டு இப்போ வீலில் சைக்கிளில் நம்ம மாட்ட வேண்டியது தான் பாக்கி. அவ்வளோதாங்க.